நீங்கள் ஆசைப்படுற விஷயமெல்லாம் நடக்கணும், நீங்கள் எதிர்பார்த்த விஷயமெல்லாம் சீக்கிரமாக வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, 2 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அந்த 2 விஷயங்களை தவிர்த்தா தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் வாழ்க்கையில் உங்களுக்கு சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும், கிடைக்க ஆரம்பிக்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஓப்பன் ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, நான் சொன்ன மாதிரி 2 விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது. என்ன 2 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அஃபர்மேஷன்ஸ் எழுதுவீங்க, விஷுவலைசேஷன் ப்ராசஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. அப்போ செஞ்சிட்ருக்கிறப்பயே உங்கள் மனசுக்குள்ளார உங்களுக்கு சில சமயங்களில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நம்ம ஆசைப்படுறோமே, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற சந்தேகம். அப்புறமா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கோமே, இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம். ஸோ எப்போ கிடைக்குங்கிறது ஒரு விஷயம், எப்படி கிடைக்குங்கிறது இன்னொரு விஷயம். இந்த 2 விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சில சமயங்களில் பதில் கிடைக்காது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், மனசில் அவநம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம பாட்டு ஆசைப்படுறோம், ஆனால் அது எப்படி நடக்கணும்னு தெரியல, எப்போ நடக்கணும்னு தெரியல. நம்ம பாட்டு நம்ம எழுதிக்கிட்டே இருக்கிறோம், விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் எப்படி நடக்கும், எப்போ நடக்கும்? இதே மாதிரியான சந்தேகங்கள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் மனசில் அவநம்பிக்கை அதிகரிக்கும், கொஞ்சம் ஏமாற்றம் வர ஆரம்பிக்கும். நாளடைவில் எதிர்பார்க்குற விஷயம் நடக்க டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா விரக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் சும்மா தான் போல இருக்குது, நம்ம தான் தேவையில்லாமல் இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களில் பலருக்கு வரலாம். இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2 கேள்விகள், எப்படி, எப்போ, இந்த கேள்விகளுக்கான பதில் நம்ம தேடுறதுக்கு பதிலாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்க வேண்டிய வழியில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களுக்கு அந்த கொஸ்டின் நம்மளுக்கு மனசில் வராது. எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், நடக்க வேண்டிய நேரத்தில் சரியான முறையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளார சொல்லிக்கலாம். ஸோ இந்த 2 கேள்விகள், எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்விகளை தவிர்த்துட்டாலே நம்ம மனசு பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப தைரியமாக இருப்போம், தன்னம்பிக்கையோடு இருப்போம், ரொம்ப பாசிட்டிவாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஸோ நம்மளுடைய மன உணர்வுகள் எந்த மாதிரி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். அப்போது நம்மளுடைய உணர்வுகள் எந்த மாதிரி இருக்கோ அதை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் தானே வாழ்க்கையில் நடக்கும். ஸோ நம்ம சந்தோஷமாகவும் தைரியமாகவும் நிம்மதியாகவும் இருக்க நம்ம ஆசைப்படுற விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அவை வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக எப்போ நடக்கும், எப்படி நடக்குங்கிற கொஷின் கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் முதல்ல சொன்ன மாதிரி அவநம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும், சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஏமாற்றம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனல் எமோஷன்ஸ் இல்லையா? அப்போது இதை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் தானே நடக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும், இன்னும் கொஞ்சம் நிறைய தடங்கல்கள் வரும். அப்போது நம்ம எதிர்பார்க்குற விஷயம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த 2 கேள்விகளை நம்ம யோசிக்காமல் நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனசை ரொம்ப பாசிட்டிவாக நம்ம வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் விஷயங்கள், நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் கண்டிப்பாக, நம்முடைய நியாயமான ஆசைகள் கண்டிப்பாக நல்ல விதத்தில், நல்ல முறையில், நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் டிவைன் டைம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நம்மளுடைய பிளான் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய பிரபஞ்சம், நம்மளுடைய கடவுள், அதோட பிளான் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம இந்த 2 கொஷினை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்படுற விஷயம் வாழ்க்கையில் நம்மளுக்கு சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களில் யாருக்காவது நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெண்களுக்காக நான் நடத்துகிற ஹாப்பி ஹெல்தி ஹை அச்சீவரோட மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கலந்துக்கலாம். அதே மாதிரி யாருக்காவது பர்சனல் கோச்சிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் எனக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.